பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான அகோரம் என்று அழைக்கப்படும் ஈசானிய லிங்கத்தை பத்தி தான் இனி நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆற்று ஓரமாகவோ இல்ல கடல் ஓரமாகவோ நிறைய கோயில்களை பார்த்திருப்போம். ஏன் ஆற்றுக்கு நடுவுலையும் கடலுக்கு நடுவுலையும் கூட நாம நிறைய கோயில்களை பார்த்திருப்போம். ஆறும் கடலும் சங்கமிக்கும் ஒரு இடத்துல நமக்கு சிந்தாமணீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாரு இறைவன். அது மட்டும் இல்லாம 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி நாதரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஆவுடையாரை பத்தி தாங்க இந்த காணொலியில நம்ம முழுசா பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழின் சுற்றுலாக்காக நான் சரவணன். நம்ம வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கிட்டு அதுல இருக்கிற ஆல் அண்ட் ஆப்ஷனையும் அழுத்திங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்துல மீஞ்சூர்ல இருந்து பழையற்காடு செல்லும் சாலையில ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா கருங்காலி என்ற அழகான தீவு ஒன்று வருங்க. அங்க இருக்கிற சிவபெருமானை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அங்க போற வழியிலேயே பாத்தீங்கன்னா அழகான மிக பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருந்தது. உள்ள சிலைகள்லாம் நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க. என்ன வித்தியாசமே இருக்குன்ட்டு நானும் இறங்கி போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். உள்ள பாத்தீங்கன்னா அழகான குதிரை பொம்மையில பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அதாவது முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சிற்பங்கள் தான் நினைக்கிறேன் இங்க நிறைய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தை மட்டும் கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான மரமா இருக்குன்னு. சென்னைக்கு அவுட்டர்ல இவ்வளவு பெரிய மரமான எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மிக பிரம்மாண்டமான இந்த மரத்தோட நிழல் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 200 பேர் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கலாங்க. அவ்வளவு பெரிய ஒரு மரம். இதுல இருந்து அந்த வேர்கள், அந்த விழுதுகளே வேர்களாக மாறி இந்த மரத்தை தாங்கி நிக்கிறத பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது. இந்த காட்சியை நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இதை வீடியோ எடுத்து காணொலியில இணைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி மரம் உங்க ஊர்லயும் இருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஆறு. இது ரெண்டுமே சங்கமிக்கிற ஒரு இடத்துல நமக்கு சிந்தாமணீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாரு இறைவன். 2000 வருடம் பழமையான கட்டமைப்பு உள்ள கோயில்ங்க. சோழர்களோட ஆட்சி காலத்திலையும் இந்த கோயில் திருப்பணி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைநாத முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுங்க. பொதுவாகவே சித்தர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள் எல்லாமே சதுர வடிவ பீடத்துல ஆவுடையாரா காட்சி கொடுப்பாங்க. அந்த ஒரு அமைப்புல தான் இந்த கோயிலும் இருக்கு. காசி மற்றும் ராமேஸ்வரத்துக்கு நிகரான கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பித்ரு தோஷ பரிகாரம் ரொம்பவுமே சிறப்பான முறையில நடைபெற்று வருது. ரொம்பவுமே எளிமையாவும் பண்ணலாம். இங்க இருக்கிற மீனவ மக்களால இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்காங்க. இப்போ அறநிலைத்துறை அவங்களோட கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்து இந்த கோயிலை புதுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதற்கான வேலைப்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. அதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு பெரிய கோபுரம் ஒண்ணு கட்டுறாங்க, அதாவது ராஜகோபுரம் கட்டுற வேலை தான் நடந்துட்டு இருக்கு. சுற்றிலும் பாத்தீங்கன்னா சுற்றுச்சுவர் கட்டி முடிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் இந்த வேலைகள் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகும்னு சொல்லிட்டு உள்ள இருந்த ஐயர் நமக்கு சொன்னாரு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மீனவ மக்கள் தான் இங்க வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. அவங்களோட குலதெய்வமாகவும் விளங்கி இருக்கிறாரு இந்த சிந்தாமணீஸ்வரர். கோயிலுக்குள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா இங்க கொடிமரம்னு எதுவும் இல்லை, நந்தி பகவான் மட்டும்தான் நமக்கு காட்சி கொடுக்கிறார். கொடிமரம் என்பது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயிலுக்கு மட்டும்தான் கொடிமரம் இருக்குங்க. சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்த ஒரு கோயிலுக்குமே கொடிமரம் இருக்காது. இது மிக ரொம்ப பழமையான கோயில்ன்றதுக்கு இதே ஒரு சாட்சியா விளங்குது. உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா சதுர வடிவ பீடத்துல சிந்தாமணீஸ்வரரா நமக்கு இறைவன் காட்சி கொடுக்கிறாரு. காமாட்சி அம்மன் தெற்கு நோக்கி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. உட்பிரகாரத்துல நர்த்தன விநாயகர், லிங்கோத்பவர், துர்க்கை அம்மன் சொல்லிட்டு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. பொதுவா நிறைய கோயில்கள்ல சிவனுக்கு நேர் எதிரா பின்புறம் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தான் காட்சி கொடுப்பாரு. ஆனா இந்த கோயில்ல லிங்கோத்பவரா நமக்கு காட்சி கொடுக்கிறாருங்க. இந்த மாதிரியான கோயில் சோமங்கலத்துல இருக்கிற சோமநாதீஸ்வரர் கோயில்லையும், குண்டத்தூர்ல கந்தவீஸ்வரர் கோயில்லையும் நம்ம பார்த்திருப்போம். பூண்டியில் இருக்கிற மின்னொலி அம்பாள் அப்படின்ற கோயில்ல கூட லிங்கோத்பவரா தான் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நான் இங்க போகும்போது பாத்தீங்கன்னா மதியானம் 12:30 மணி இருக்குங்க. சரியான வெயில். கோயில் எப்படியோ மூடி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கோயில் வந்து திறந்துதான் இருந்தது. கோயில் வேலைகள் நடக்கிறதால உள்ள ஐயரும் இருந்தாருங்க. உள்ள சிறப்பான ஒரு தரிசனம் பார்த்துட்டு
அப்படியே வெளிப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா உள்பிரகாரம் நமக்கு வீடியோ எடுக்க அனுமதி கிடைக்கலங்க. ரொம்பவுமே வெயில், கால்லாம் ரொம்பவுமே தகதகன்னு சுட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சுத்தி பாருங்க ஆத்து மண்ணு தான். அதுல நடக்கும்போது மதியான வேலையில எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஆனா காத்து வந்து ரொம்பவுமே சில்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே சுத்தி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேங்க. இந்த கோயில் காசி ராமேஸ்வரத்துக்கு நிகரானதும் பித்ருதோஷ பரிகாரம் பண்றதுக்கு ரொம்பவுமே ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பஞ்சபூதம் சொல்லப்படுற ஈசானம், தத்புருஷம், காமதேவம், அகோரம், சத்யோஜரம் அங்க அஞ்சில அகோரம் என்று அழைக்கப்படுற இந்த ஈசானிய லிங்கமா இங்க நமக்கு காட்சி கொடுக்குறாருங்க. தத்புருஷத்துல பார்த்தீங்கன்னா சுருட்டப்பள்ளியும், காமதேவம் அப்படின்னு அரியதுறையிலையும், அகோரமா சிந்தாமணீஸ்வரர் கருங்காலிலையும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல ரொம்பவுமே சிறப்பான பூஜைகள் பண்றாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல 10 நாளைக்கு இங்க ரொம்ப விசேஷமா இருக்கும்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமை வந்து இரவு தங்கி சனிக்கிழமை காலையில இங்க பூஜை பண்றாங்க. இங்க இருக்கிற கடல்ல நீராடி முடிச்சதும் அப்படியே வந்து இங்க இருக்கிற குளத்திலையும் குளிச்சுட்டு இறைவனை வழிபட்டுட்டு போறாங்க. பெரும்பாலான மீனவ மக்களின் குலதெய்வமாக இந்த சிந்தாமணீஸ்வரர் விளங்குறாருங்க. பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான சாலை வசதின்னு எதுவுமே கிடையாது. ஒண்ணு ஆற்று வழியாவோ இல்ல கடல் வழியாவோ படகு மூலமா தான் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போயிருக்காங்க. சமீப காலமா தான் இந்த இடத்துல பாதைகள் அமைக்கப்பட்டு இப்ப போக்குவரத்து இருக்குங்க. இருந்தாலும் உள்ள போறதுக்கு பஸ் வசதி எதுவுமே கிடையாது. நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள்ல தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். 2 வருடத்துக்கு முன்னாடி நாம இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம்னா இந்த கோயிலே ரொம்பவுமே சிதிலமடைஞ்சி தான் போயிருந்தது. இங்க இருந்த பழங்கால தூண்கள் எல்லாமே கீழே விழுந்து இருந்ததுங்க. இப்போ அறநிலையத்துறை அவங்களோட கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்து கோயிலை புதுப்பிச்சுட்டு இருக்காங்க. பழங்கால தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க எதுவுமே இல்லைங்க. கல்வெட்டுகளும் இங்க எதுவும் காண கிடைக்கல. முன்னாடி இருந்த கல்வெட்டுகள்லாம் என்னாச்சு அப்படின்றதும் சரியா தெரியல. கோயிலுக்கு வெளியிலேயே பார்த்தோம்னா ஆதி சிந்தாமணீஸ்வரர் ஆலயம் இருக்குங்க. இங்க சிவபெருமான நாம வழிபடலாம். அழிந்து போன நிலையில இருந்த இந்த கோயிலை மீட்டெடுத்து இன்னைக்கு புதுப்பிக்கும் பணி நடைபெற்றுட்டு வருது. அதனால இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியலையான்னு தெரியல. ஏன்னா பக்தர்கள் வருகை கம்மியா தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்க. ரொம்பவுமே அழகாவும் இருக்கும். நமக்கு மனசுக்கு அமைதியும் தருங்க. கோயில் வேலைகள் நல்லபடியா நடைபெற்று தான் சொல்லணும். நிறைய பேர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முன்கோபுரம் அமைக்கும் பணி இப்போ நடைபெற்றுட்டு வருது. 1 வருஷத்துக்குள்ள இந்த வேலைகள் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏதாவது குறைகள் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.